ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா தேங்காய் பால் கொழுக்கட்டையும் அப்புறமா இடியாப்பம் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறேன். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரே பாத்திரத்தில் செய்கிற மாதிரியான ஒரு பாத்திரத்தில் செய்ய போகிறேன். என்னென்னா இண்டஸ் வேலியிலேருந்து நமக்கு ரிவ்யூக்கு ஒரு பாத்திரம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ அந்த பாத்திரத்தை பார்த்துடலாமா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மல்டி கடாயில் லிட்டோட சேர்த்து 4.2 லிட்டர் பாத்திரம் தான் நமக்கு வந்திருக்கு. அதில் தான் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த பாத்திரம் நீங்கள் வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் பாட்டம் பார்த்தீங்கன்னா 3 லேயர் ட்ரிபிளி பாட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே போல் நம்ம பாத்திரம் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கிறது, இந்த மாதிரி பிசு பிசுப்பாக ஒட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒட்டாது. குக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் பாத்திரம் ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஃபுல்லாக பரவி நல்லா சமைக்க முடியும். நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டினே சொல்லலாம். அந்த மாதிரி அருமையாக பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா தட்டு 5 பிளேட் கொடுத்துருக்காங்க. 2 இட்லி தட்டு, அதுக்கப்புறம் 2 டோக்லா தட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீமர், இந்த மாதிரி ஒரு 5 பிளேட் கொடுத்துருக்காங்க. மூடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல கைப்பிடியெல்லாம் வச்சு ஹீட்டெல்லாம் தாங்குற மாதிரி கைப்பிடியெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க பாத்திரம் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு கூப்பனில் ஷெரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுக்குறேன். அந்த கோடை சொல்லி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த பாத்திரத்தை வச்சு தான் நான் தேங்காய் பால் கொழுக்கட்டையும் இடியாப்பமும் நான் பண்ண போகிறேன். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த டோக்லா செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் நம்ம விருப்பப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். பச்சரிசி மாவும் தேங்காய் துருவலும் போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்டீம் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் ஆளுங்க கம்மி தானே, அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிறோம். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதுவும் செய்கிறோம், இடியாப்பம் செய்கிறோம். வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பேர் 2 விதமாக இருப்பாங்க. எப்பயுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதுதான். என்னென்னா அஸ்பக்குக்கு இடியாப்பம் தேங்காய் பால் பிடிக்கும். அஸ்மாவுக்கு அந்த பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால் கொழுக்கட்டை அஸ்மாவுக்கு பிடிக்கும், மாமாவுக்கும் பிடிக்கும். அதனால அவங்க 2 பேருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம சமைக்கிறோம். எல்லா அம்மாக்களுக்குமே இந்த பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று சமைக்கிறோம். நானும் மாமா 2 பேரோடதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதனால நான் இந்த பாத்திரம் இப்படி இருக்கிறது, இந்த பாத்திரம் இருக்கிறது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல் அடுத்த தட்டு எடுக்கணும், இட்லி வேணும் அப்படின்னா இட்லியை கூட ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு அடியில் வேறு ஏதாவது காய்கறி வேக வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம். மேலே இட்லி ஊற்றி வச்சுட்டு அடியில் ஒரு தட்டில் நம்ம பொரியலுக்கு காய் வேக வைப்போம், அதனால காய் வேக வச்சுக்கலாம். இப்படி எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதுதான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். சூப்பராக வெந்துருச்சு, எடுத்துருவோம் வெளியில். அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இடியாப்பமும் ரெடி. சூடு ஆறுனதுமே நம்ம எடுத்து சாப்பிட்றது தான். எனக்கு இது தான் வேணும், இடியாப்பம் வேணாம் எனக்கு. அப்படியே இதில் தேங்காய் பால் ஊற்றணும். சூப்பர். நான் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காயும் ஒரு கைப்பிடி மாவும் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு நல்லா கெட்டி, அதாவது இடியாப்பம் மாவு அளவுக்கு பிசைஞ்சு அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டீமரில் வேக வச்சு அதில் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அதில் ஏலக்காய் சர்க்கரையெல்லாம் போட்டு இதில் ஒரு உருண்டையும் 1 ஸ்பூன் தேங்காய் பாலும் இப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஸ்நாக்காகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.